தமிழக பாஜக தலைவர் பதவிக்கான தேர்தலுக்கு அக்கட்சி எம்.எல்.ஏ. நயினார் நாகேந்திரன் விருப்ப மனு தாக்கல் செய்தார். வேறு யாரும் மனு தாக்கல் செய்யவில்லை. இதனையடுத்து புதிய தலைவராக அவர் போட்டியின்றி தேர்வு செய்யப்படுவது உறுதியாகியுள்ளது. அமைப்பு ரீதியாக தமிழக பாஜகவில் 67 மாவட்டங்கள் உள்ளன. அக்கட்சியில் புதிய உறுப்பினர் சேர்க்கை கடந்த ஆண்டு செப்டம்பரில் துவங்கியது. அதைத் தொடர்ந்து நவம்பரில் கிளை அளவில் தேர்தல் நடத்தி பொறுப்பாளர்கள் நியமிக்கப்பட்டனர். தொடர்ந்து மண்டல தலைவர்கள், மாவட்ட தலைவர்கள் பதவிகளுக்கும் தேர்தல் நடத்தப்பட்டது. இந்த ஆண்டு ஜனவரியில் புதிய மாவட்ட தலைவர்கள் நியமிக்கப்பட்டனர். மாநில தலைவர் பதவிக்கு ஜனவரியில் தேர்தல் நடத்தப்பட இருந்தது. டில்லி சட்டசபை தேர்தல் உள்ளிட்ட காரணங்களால் தேர்தல் தாமதமானது. மாநில தலைவர் பதவிக்கான தேர்தல் நாளை நடைபெறுகிறது. போட்டியிட விருப்பம் உள்ளவர்கள் இன்று மதியம் 2 மணி முதல் மாலை 4 மணி வரை விருப்ப மனுவை மாநில தலைமை அலுவலகத்தில் சமர்ப்பிக்கலாம் என அறிவிக்கப்பட்டு இருந்தது. இந்நிலையில் இன்று தமிழக பாஜக தலைவர் பதவிக்கான தேர்தலுக்கு அக்கட்சி எம்.எல்.ஏ. நயினார் நாகேந்திரன் மட்டும் விருப்ப மனு தாக்கல் செய்தார். நயினார் நாகேந்திரன் விருப்ப மனுவில் அண்ணாமலை, பொன் ராதாகிருஷ்ணன், எச். ராஜா, வானதி சீனிவாசன், கனகசபாபதி, வி.பி. துரைசாமி, பொன் பாலகணபதி உள்ளிட்டோர் பரிந்துரை செய்து கையெழுத்திட்டனர். விருப்ப மனு தாக்கல் செய்த நயினார் நாகேந்திரனுக்கு பாஜக மூத்த தலைவர்கள் கைகுலுக்கி வாழ்த்து தெரிவித்தனர். விருப்ப மனு தாக்கல் மாலை 4 மணி வரை நடைபெற்றது. வேறு யாரும் விருப்ப மனு தாக்கல் செய்யவில்லை. இதனையடுத்து தமிழக பாஜக தலைவராக நயினார் நாகேந்திரன் போட்டியின்றி தேர்வு செய்யப்பட உள்ளார். இதுகுறித்து நாளை அதிகாரப்பூர்வமாக அறிவிக்கப்பட உள்ளது.